கரூர் மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட ஒரு சிவனாலயம் இங்கே இருக்கிறதா நமக்கு சொன்னாங்க. ஆஹா, என்ன ஒரு அழகுங்க! ஸோ இந்த ஆலயத்துக்கு மேலே அழகான ஒரு மயில் வந்து உட்காந்துருக்கு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த காட்சி. ஆனால் இந்த ஆலயத்தை பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. கோயிலோட கருவறையெல்லாம் ஃபுல்லாகவே இடிபாடுகளுக்கு சிக்காயிருச்சு. ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா மேற்கூரையிலேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டு விட்டோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மலையில் வந்துட்டு மேற்கூரை அப்படியே சரிஞ்சு விழுந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அந்த காட்சியை தான் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆடி அமாவாசை நைட் அன்னைக்கு சிறப்பு பூஜைகள்லாம் தங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்று இரவு அளவுக்கு அதிகமான மழை பெய்து ஆலயத்தின் மேற்கூரை சரிஞ்சு விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலை பொழுதுல சிவனடியார்கள்லாம் அந்த இடத்துக்கு பூஜை செய்யறதுக்காக வந்து சோகம் கலந்த ஆச்சரியத்துல சிவபெருமான் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அது என்னன்னா, மேற்கூரையில இருந்த அவ்வளவு பெரிய கல்கள்லாம் கீழே விழுந்தோம் நம்ம சிவபெருமானுக்கு எதுவுமே ஆகல அப்படிங்கிறது தான். அப்போ முடிவு பண்றாங்க இந்த ஆலயத்தை மிக பெரிய ஆலயமா மாத்தணும் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கோவிலை வெறும் சிவனடியார்களால் மட்டும்தான் வணங்கப்பட்டு நம்மளால் இந்த ஆலயத்தை மிகப்பெரிய ஆலயமாக மாற்ற முடியாது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. உடனே இடிபாடுகளுக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை மீட்டு ஆலயத்தின் முன்பாக வச்சு வணங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஆலயத்துக்கு ஒரு அதிசய நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆலயம் இடிபாடுகளுக்கு உள்ளாகியும் சிவபெருமானுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிறது தான். இந்த விஷயம் அப்படியே பஞ்சப்பட்டி ஊர் முழுவதும் பரவ தொடங்குச்சு. அந்த ஊர் பொதுமக்கள் ஒரு சிலர் வந்துட்டு கோவிலுக்கு வர தொடங்கினாங்க. பொதுமக்களின் உதவியோட சிவனடியார்கள்லாம் அந்த கோவிலை வந்துட்டு ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அந்த கோவிலை சுற்றியும் பல்வேறு கல்வெட்டுகள் காணப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜேந்திர சோழனால கட்டப்பட்ட கோவில் என்றும், ராஜராஜ சோழன் இங்கு எதற்காக வந்தார் என்றும், ராஜராஜ சோழனுக்கு எவ்வாறு முடிசூடப்பட்டது என்றும் இந்த கல்வெட்டுல கூறப்பட்டிருக்கு. இன்னும் இந்த கோவிலை முழுமையா சீரமைச்சு ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா பல்வேறு தகவல்கள் கிடைக்கிறதா அந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. இந்த கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்தால் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் சிவனடியார்களால் வழங்கப்படும் மூலிகைகளை சரியாக எடுத்துக்கொண்டால் எவ்வித நோய்களும் எவ்வித பிரச்சனைகளும் உங்கள் கண்களுக்கு தெரியாமலே பறந்துவிடும் அப்படின்னு அந்த ஊர் பொதுமக்களால நம்பப்படுற ஒரு விஷயம் அங்க இருக்கு. நாம ஏற்கனவே ஒரு பதிவுல இந்த ஆலயத்தை பத்தி முழு விவரம் பதிவிட்டிருக்கோம். இப்போ வாங்க அந்த ஆலயத்தில் உள்ள சிவனடியார்கிட்ட அந்த கோயிலின் சிறப்பை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 200 வருடத்திற்கு முன்னாடி இந்த ஆலயம் சிதிலம் அடைஞ்சு இது என்ன ஆலயம்னே தெரியாம போயிடுச்சு. நாங்க இது வரலாறும் எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த ஆலயத்துல கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு வாயிலாக இந்த ஆலயம் வந்து மதுராந்த ஈஸ்வரர் ஆலயம் என்றும், இது வந்து ராஜேந்திர சோழ மன்னரால் கட்டப்பட்டது என்றும், இந்த ஆலயத்திற்கு இங்க இருந்து போர் புரிஞ்ச முறைகளை பற்றியும் அவங்க வரலாறை பற்றியும் இந்த ஆலயத்துல வந்து கல்லுல பொறிக்கப்பட்டிருக்கு. இது ராஜேந்திர சோழ மன்னனால் ராஜராஜ சோழ மன்னரால் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூடும் போது அந்த கண்டராதித்தன் மகன் மதுராந்தகன் நினைவாக அவருக்கு முடிசூடும் வகையில் அதை அவருக்கு கிடைக்காததுனால அவர் நாமம் சொல்லி ராஜேந்திர சோழ மன்னருக்கு வந்து முடிசூடுறாங்க. அந்த மதுராந்தகன் சொல்லி முடிசூடுறாங்க. அந்த ஞாபகார்த்தமாக ராஜேந்திர சோழன் வந்து இங்க மதுராந்தகன் சாமிக்கு மதுராந்தகன் பேர் வச்சு, மதுராந்த ஈஸ்வரர்னு பேர் வச்சு இந்த முடிசூடுதலோட நினைவாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் மிக பிரபலமான ஆலயமாக இருந்திருக்க கூடும். நாளடைவில் போர் முறைகளாலோ அல்லது வேறு காரணத்தாலேயோ இந்த ஆலயம் வழிபாட்டில் இல்லாம ஒரு 200 வருடத்திற்கு முன்னாடி சிதலம் அடைஞ்சிருச்சு. இது ஓட்டை கோயில் என்றுதான் பகுதி மக்களால கூறப்பட்டு வந்த நிலையில் அது அடியார் பெருமக்கள் இறைவனோட திருவருளால என்னவோ 2012 இந்த ஆலய கல்வெட்டு ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடிச்சு வழிபாட்டு கொண்டு வரணும்னு அடியார் பெருமக்கள் முயற்சி செய்து 2017 அப்புறம் பிரதோஷ பூஜையை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்க வெளியூர் அன்பர்கள்லாம் நிறைய பேர் இங்க வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து வந்த பிறகு இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடும் போது அவங்களோட வேண்டுதல் நிறைவேறி இந்த ஆலயத்திற்கு வருவதற்கே பயந்த மக்கள், இந்த வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் வந்து பலன்
அடிப்படையில் இங்கே வர ஆரம்பித்த பிறகு எல்லோரும் வந்து இங்கே கூடி பிரதோஷ பூஜைகளையும், பௌர்ணமி விளக்கு பூஜை, அமாவாசை பூஜை, நித்திய பூஜை, தினமும் காலையில் நித்திய பூஜையும் நடைபெற ஒரு இறைவன் திருவருள் கூட்டினார். அந்த வகையில் நம்ம கடலூர்ல இருந்து ஒரு அம்மையாருக்கு 16 mm பித்தப்பை கல் இருந்தது. அந்த கல் வந்து நம்ம சாமிக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஆலயத்துக்கு வந்துட்டு போறோம்னு சொல்லி. இந்த ஆலயத்துக்கு சொல்லும்போது அவங்க அந்த பொண்ணுக்கு இங்க வர்றதுக்குள்ள பைசா கிடையாது. அடியார்கள்லாம் உதவி செஞ்சுதான் அங்க வந்து வந்தாங்க. அவங்களுக்கு அபிஷேகம் செய்து சாமியோட திருமருந்தான வில்வ இலையையும், அருகம்புல்லு, திருநீரு, மஞ்சள் தூள் இதை மட்டும் கலந்து 11 நாள் வந்து கலந்து குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஆலயத்தின் சார்பாக கூறப்பட்டது. அவங்க 5 நாள்லயே அந்த பித்தப்பையில இருந்த கல் கரைந்து அவங்களுக்கு மருத்துவரே ஆச்சரியப்படக்கூடிய சூழல் வந்து உருவாச்சு. அது மட்டும் இன்றி நிறைய திருமண தடைகளை நீக்கி கொடுக்கிறாரு இறைவன். அதுவும் இல்லாத இந்த நிறைய உடல்நிலை சரியில்லாம போறவங்களுக்கு எல்லாம் விண்ணப்பம் வைத்தா அந்த விண்ணப்பம் வந்து சரியாயிடுது. அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் நிறைய பேத்துக்கு இங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு. அதன் அடிப்படையில இங்க நிறைய பேர் வந்து நாங்க அவங்களால் தங்களால் என்ன முடியுமோ அதை வந்து ஆலயத்திற்கு செய்துட்டு நன்றியை வந்து உறுத்தாக்கிக்கிட்டே போவாங்க. வாய் பேசாத 2 குழந்தைகளுக்கு ரொம்ப நாளா வேண்டுதல் வச்சாங்க. அவங்க நம்ம ஆலயத்துல வந்து வேண்டுதல் வைத்து அது வாய் பேசி அந்த குழந்தைங்க இங்கேயே விளையாடக்கூடிய சூழலையும் மகாதேவன் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட திருவருள் பண்ணக்கூடிய இறைவன் இப்போது திடீரென்று அவருக்கு முன்னாடி இருந்த ஆலயம் சரிந்து, கற்கள் வந்து சரிந்து கீழே விழுந்துருச்சு. ஆலயம் திருப்பணி சீக்கிரம் செய்யணுங்கிற எண்ணம் அடியார்கள்கிட்ட இருக்கு. அதனால நாங்க எல்லோரும் பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து, அடியார் பெருமக்களும் சேர்ந்து இந்த ஆலயத்தை சீக்கிரமாவது திருப்பணி ஆரம்பிச்சு கும்பாபிஷேகம் காணணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கிட்ட கூடி முடிவு செய்திருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம பாலாலயம் செய்து சாமியை வெளியே எடுத்து வச்சு திருப்பணியை தொடங்கணும். அடியார் பெருமக்கள் பெருங்கருணையோட, இறைவன் திருக்கருணையால், அடியார் பெருமக்களோட பெரும் கருணையால, உதவியால இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெறணும். சிவானமா. உலகம் அளவுள்ள உங்கள் உள்ளத்திலிருந்து ஊர் அளவிலான சிறிய உதவியினை இந்த ஆலயத்துக்கு செய்யுமாறு இந்த பதிவின் வாயிலாக கேட்டு சிவாய நமக. உதவி செய்யும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சிவாய நமக.